மிகவும் புகழ் பெற்ற மன்னர். அவன் நியாயமாகவும் துணிச்சலாகவும் இருந்தான். ஒரு நாள் ஒரு மர்மமான துறவி அவனுக்கு ஒரு சவால் விடுத்தார். அந்த சவாலை வெல்ல விக்ரமாதித்தன் பேசும் வேதாளத்தின் உடலை கொண்டு வர வேண்டும். விக்ரமாதித்தன் சவாலை ஏற்றுக்கொண்டான். அவன் ஒரு பயங்கரமான சுடுகாட்டுக்கு சென்றான். அங்கே ஒரு வேதாளத்தின் உடலை கண்டுபிடிச்சான். விக்ரமாதித்தன் வேதாளத்தின் உடலை தோளில சுமந்து கொண்டு சென்றான். வேதாளம் பேச ஆரம்பித்தது. அது வசீகரிக்கும் கதைகளை சொல்லும். ஒவ்வொரு கதையின் முடிவிலும் அது விக்ரமாதித்தனிடம் ஒரு கேள்வி கேட்கும். விக்ரமாதித்தன் புத்திசாலி. அவர் எப்போதும் சரியான பதில சொல்வார். இது வேதாளத்தை கோபப்படுத்தியது. அது மீண்டும் மீண்டும் விக்ரமாதித்தனை ஏமாற்ற முயற்சிக்கும். விக்ரமாதித்தன் தன் இலக்கை அடைய எந்த கஷ்டத்தையும் எதிர்கொள்வான். அவன் பயணம் தொடரும். வேதாளம் ஒரு புதிய கதையை சொல்ல ஆரம்பித்தது. இந்த கதை வரகிரி மன்னர் பூஷணனை பற்றியது. பூஷணன் ஒரு கனிவான ஆட்சியாளர். ஆனால் அவர் மிகவும் கவனக்குறைவானவர். அவர் தனது நேரத்தை விருந்துகளிலும் வேட்டையாடலிலும் செலவிட்டார். அவர் தனது ராஜ்யத்தை பற்றி கவலைப்படவில்லை. இதை பயன்படுத்திக் கொண்டு அண்டை நாட்டு மன்னர் ஒருவர் வரகிரி மீது படையெடுத்தார். பூஷணன் தனது ராஜ்யத்தை இழந்தார். அவன் தலைமறைவா ஓட வேண்டியிருந்தது. பூஷனுக்கு மணிதரன் என நல்ல நண்பர் இருந்தார். மணிதரன் குர்மாகிரிக்கு மன்னராக இருந்தார். மணிதரன் பூஷனுக்கு உதவ விரும்பினார். ஆனா அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவரது ராஜ்யம் பலவீனமாயிருந்தது. பூஷணன் தனியாக இருந்தார். அவன் மிகவும் சோகமாக உணர்ந்தார். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் தனது தவறுகளுக்காக வருந்தினான். ஆனா இப்போது மிகவும் தாமதமாகிட்டது. சந்திரன் பிரகாசமா பிரகாசிச்சது. குளிர்ந்த காற்று வீசியது. சமுத்திர அலைகள் கரையில மோதின். துயரத்தில் இருந்த வணிகர் சாமந்தன் கடற்கரையில் அமர்ந்திருந்தார். அவர் தந்த சில நாட்களுக்கு முன்பு கடலில் இறந்தார். சாமந்தன் தனியாக இருந்தார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று கடலிலே இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினார். அவள் இடுப்புக்கு கீழே ஒரு மீனின் வால் இருந்தது. அவள் ஒரு கடல் கண்ணி. அவள் பேர் ஹிசிகா. ஹிசிகா சாமந்தனை பார்த்து சிரித்தாள். அவள் அவனிடம் உதவி கேட்டாள். அவளுடைய தங்கை ஒரு மீனவரின் வலைய சிக்கியிருப்பதாக சொன்னாள். அவளை மீனவர்களிடமிருந்து காப்பாற்ற சாமந்தனின் உதவி அவளுக்கு தேவைப்பட்டது. சாமந்தன் ஹிசிகாவுக்கு உதவ ஒப்புட்டார். பதிலுக்கு ஹிசிகா அவருக்கு ஒரு மந்திர் முத்தை தருவதாக உறுதியளித்தார். இந்த முத்து அவருக்கு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும். அவர்கள் மீனவ கிராமத்துக்கு சென்றனர். அவர்கள் மீனவர்களுடன் சண்டையிட்டு ஹிசிகாவின் சகோதரியை மீட்டனர். ஹிசிகா தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவள் சாமந்தனுக்கு மந்திர் முத்தை தந்தார். சாமந்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சாமந்தன் முத்தை ராஜாவிடம் கொண்டு சென்றார். ராஜா முத்தை பார்த்து வியந்தார். அவர் இதுவரை இவ்வளவு அழகான முத்தை பார்த்ததில்லை. அவர் அதை சாமந்தனிடமிருந்து வாங்க விரும்பினார். ஆனா சாமந்தன் மறுத்துவிட்டார். இதனால் ராஜா கோபடைந்தார். சாமந்தனை சிறையில் அடைத்தார். சாமந்தன் ஹிசிகா பற்றி ராஜாவிடம் கூறினார். ராஜா ஹிசிகாவை பார்க்க ஆர்வமாக இருந்தார். அவர் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஹிசிகா ராஜாவை மறுத்துவிட்டார். அவள் ஒரு மனிதன திருமணம் செய்ய விரும்பவில்லை. ராஜா கோபடைந்து அவளை சிறையில் அடைச்சார். ஹிசிகா சிறையில் இருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். வேதாளம் தனது கதையை முடிச்சுவிட்டது. அது விக்ரமாதித்தனிடம் ஒரு கேள்வியை கேட்டது. ஹிசிகா என்ன செய்வார்? விக்ரமாதித்தன் யோசிச்சா. அவன் பதிலளிக்க வேண்டும்.